காரக்குடி சர்வஸோட எபிசோட் 24. ப்ரீவியஸ் எபிசோட்ல அசியானா பேண்டலோனை டிஃபீட் பண்ணிட்டு ஜார்ஜி கிட்ட போக ஜார்ஜி அவனோட ஆப்போனண்ட்டையும் டிஃபீட் பண்ணி உயிரை விட்டுருப்பான். உள்ள நருமி கை ரெண்டு பேரும் ஹரியை கண்டுபிடிச்சி இந்த ஜொனாஃபாவை கியூர் பண்ற அந்த மிஷினை கண்டுபிடிச்சி உள்ள போக ஆல்ரெடி 2 பப்பட்ஸ் அதை ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. அதே நேரம் வெளியே ஒரு ஆர்மி ஆஃப் பப்பட்ஸ் வந்திருக்கும் இல்லையா, 100 கணக்கில் பப்பட்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல்ல சூழ கீ நான் வெளியே இருக்கிறவங்கள பாத்துக்கிறேன், நீ ஹரியை எப்படியும் இங்க இருந்து எடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு கை வெளியே அந்த 100 பப்பட்ஸை சமாளிக்க தன்னோட ஒலிம்பியா பப்பட்டை எடுத்துக்கிட்டு பேட்டிலுக்கு வெளியே போறான். உள்ள மொத்தம் அவங்க 2 பப்பட் இருக்கும். இப்போ அந்த ஹரிக்கு பக்கத்துல ஒரு பப்பட் நின்றுட்டு இருக்கும். நருமியும் மெக்சிகாவையும் பார்த்து இவங்களுக்கு எதிராக வெறும் 2 மனுஷங்களா, அவங்கள ஈஸியா கொண்டுட்டு ஹரி எங்க இருந்து கொண்டுட்டு போயிடும்னு சொல்ல நருமி அந்த பப்பட் அட்டாக் பண்ண போவான். அப்போ மெக்சிகா நருமியை தடுத்து அவன் எங்களுக்கு எதிரான்னு சொன்னான், ஆனா இங்க ஒருத்தனா இருக்கான், பெண்ணொருத்தன் எங்கேயோ இருக்கான் அப்படின்னு சொல்ல மேல ஒரு ஊஞ்சல்ல ஒரு பப்பட் தொங்கிட்டு இருக்கு. அந்த பப்பட் உங்களை முட்டாள்னு நினைச்சேன், பரவாயில்ல கண்டுபிடிச்சிட்டீங்க, நான் சர்ப்ரைஸ் அட்டாக் கொடுக்கலாம்னு நினைச்சேன், அதெல்லாம் இப்போ வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல மெக்சிகா நான் மேல இருக்கிறவனை பாத்துக்கிறேன், நீ கீழே இருக்கிறவனை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறா. நருமி ஒரே ஒரு பஞ்ச்ல கீழே இருந்த பப்பட்டோட முகத்தை உடைச்சி அந்த பப்பட்டை டிஃபீட் பண்றான். ஆனா மெக்சிகாவால இந்த மேல இருந்த பப்பட்டை டிஃபீட் பண்ண முடியல. அது ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்கு. அது எவ்வளவுதான் பவர்ஃபுல்லா கிக் பண்ணாலும் அதுக்கு எந்த டேமேஜும் ஆக மாட்டேங்குது. மேல இருக்க பப்பட் அந்த ஊஞ்சல்ல இருந்து தொங்கிக்கிட்டே வந்து கையில ஒரு ஸ்வாடை எடுத்து மெக்சிகாவோட நெஞ்சை கிழிச்சு நாக் அவுட் பண்ணுது. நருமியால அந்த அட்டாக்ல இருந்து மெக்சிகாவை காப்பாற்ற முடியல. கீழே மெக்சிகாவை தாங்கி பிடிச்சிக்கிட்டு அவரோட பிளட்டை நிறுத்த மேல அந்த பப்பட் நீங்களாம் மனுஷங்க, உங்களால ஒரு லிமிட்டுக்கு மேல ஒரு கண்ட்ரோல் என்வரான்மெண்ட்ல உங்க பவரை வெளிக்காட்ட முடியாது, உங்க பவர் எல்லாமே ஒரு லிமிட்டுக்குள்ளதான், நீங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணி புஷ் பண்ணாலும் உங்களை ஈஸியா டிஃபீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு திமிர்ல சொல்ல அதுக்கு நருமி மெக்சிகாவோட அந்த நிலைமைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு ஃபுல் ரேஞ்சில் அவனை ஒரு பஞ்ச் பண்ண. அவ்வளோ ஸ்ட்ராங்கான பஞ்சு அவனை ஒன்றும் பண்ணல. ஏதோ ரப்பர் பேண்ட் மாதிரி பின்னாடி போயிட்டு வரானே தவிர அவனை ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கு அந்த பப்பட் இதே தானே அவளும் பண்ணான், பார்த்துட்டு திரும்ப அதே அட்டாக்கை பண்றேன் முட்டாள் அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு அட்டாக். ஒரே பஞ்சில் நருமி தூர போய் விழ அவனால எந்திரிச்சு கூட உட்கார முடியல, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த பஞ்சு. அப்புறம் தான் நருமிக்கு தோணுது, என்னோட பழைய பழக்கம் என்னை விட்டு போகவே இல்லை, என் உடம்பு இப்போ முன்ன மாதிரி இல்லை, நான் அப்கிரேட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. அப்புறம் தான் நருமிக்கு தோணுது தன்னோட உடம்புல பாதி பார்ட்ஸ் பப்பட்டோடது, ஆல்ரெடி நமக்காக உயிரை கொடுத்த அந்த 4 பேர்த்தோட பப்பட்டோட பவர் எனக்குள்ள இருக்குன்னு புரிய வருது. காலில் வீலும் கையில் அந்த ஹோலி பிளேடும் அதே கையில் பூஸ்டரும் இருக்கு. பப்பட் இதை பார்த்துட்டு பார்க்க இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கு, ஆனால் நீ மனுஷன், உன்னால எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அந்த லிமிட்டை பிரேக் பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். நருமி இந்த தடவை ஜெட் பேக்கை யூஸ் பண்ணி தன்னோட பஞ்சை என்ஹான்ஸ் பண்ணி குத்த அவனோட பாடி எந்த இடம் ரப்பர் மாதிரி பின்னாடி போயிட்டு வந்துச்சோ அந்த இடம் உடஞ்சி அந்த பப்பட் நாக் ஆகுது. நருமியை பார்த்து எப்படி இதை பண்ண, உங்களால் என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த லிமிட்டை மீற முடியாது, எப்படி இதை பண்ணணும்னு கேட்க எனக்குள்ள நான் மட்டும் இல்லை, அந்த குழந்தைங்க எனக்காக சண்டை போட்டு அவங்க பப்பட்ஸோட பார்ட்ஸை கொடுத்த அந்த 4 பேருன்னு நிறைய பேர் என் பின்னாடி இருக்காங்க, எங்களால அந்த லிமிட்டை உடைக்க முடியும் டீமா அப்படின்னு சொல்ல அந்த பப்பட் அங்கேயே செத்து போகுது. வெளியே கை உயிரை கொடுத்து அந்த 100 பப்பட் கூட ஒலிம்பியா வச்சு போராடிட்டு இருக்காரு. நருமியை கான்டாக்ட் பண்ணி நான் வெளியே இருக்க பப்பட்ஸை பாத்துக்கிறேன், என்னால உடனே இங்க இருக்கிற எல்லாத்தையும் கிளியர் பண்ண முடியாது, டைம் எடுக்கும், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இங்க இருந்து ஹரிய இந்த ஜொனாஃபாவை கிளியர் பண்ற மிஷினை சீக்கிரம் கொண்டு போயிரு அப்படின்னு சொல்ல நருமி உள்ள மெக்சிகாவையும் அந்த டாக்டர்ஸையும் சேவ் பண்ணி ஒரு இடத்துல வச்சிட்டு இருக்காரு. நருமியும் கை சொன்னதுக்கு சரின்னு சொல்லிட்டு கை இப்போ அசியானாவை கான்டாக்ட் பண்றாரு. அசியானா உன்னோட நேரம் வந்துருச்சு, சீக்கிரம் நீயும் ஜார்ஜியும் இந்த இடத்துல இருந்து ஹரிய டிரான்ஸ்போர்ட் பண்ணுங்க, டைம் இல்லை அப்படின்னு சொல்ல கைக்கு தெரியாது இல்லையா ஜார்ஜ் செத்துட்டானு, ஸோ அதனால தான் கையும் சேர்த்து சொல்றாரு. அசியானா ஜார்ஜோட டெட் பாடி பக்கத்துல உட்காந்துக்கிட்டே அதான் ஸ்டேஷன் மாஸ்டர் விசில் ஊதுறாருல, சீக்கிரம் அதை எடுத்துட்டு போங்கன்னு சொல்ல தரை கடியில இருந்து பொழந்துக்கிட்டு ஒரு ட்ரெயின், லாங் லேக் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரெயின், பப்பட்ரியால உருவாக்கப்பட்ட அந்த ட்ரெயின் நிலத்தை குடஞ்சிக்கிட்டு செவுத்தை குடஞ்சிக்கிட்டு ஹரி இருக்கிற அந்த இடத்துக்கு போகுது. அசியானாவும் உள்ள இருக்கான். அந்த ட்ரெயின் அந்த ஹரியை பிக்கப் பண்ணிக்கிட்டு நருமி குழந்தைங்க ஜொனாஃபாவால பாதிக்கப்பட்ட குழந்தைங்க டாக்டர்னு எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு ஹரியை டிரான்ஸ்போர்ட் பண்ண ரெடி ஆகுது. வெளியே கை நிக்க கூட முடியாம காலெல்லாம் நடுங்க ரொம்ப வீக் ஆகி அப்பவும் விட்டு கொடுக்காம சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்படியே ஆப்போசிட்ல அசியானாவோட தோக்கடிக்கப்பட்ட பேண்ட்லோன் இன்னும் சாகாம உட்காந்துட்டு இருக்கான். என்ன ஆச்சுன்னு பார்த்தா அசியானா ஃபுல்லா கொல்லல, அசியானாவோட பிளட்ல கொஞ்சம் தான் ஆக்வாவிட்டா இருக்கு இல்லையா, ஸோ அது பெருசா அந்த பேண்ட்லோனை பாதிக்கல. அவன் வீக்கா உட்காந்துட்டு அசியானா சொன்னதை யோசிச்சுட்டு இருக்கான். அசியானா கொல்றதுக்கு முன்னாடி அவனோட பர்பஸை பத்தி கேட்டிருப்பான் இல்லையா, இது வரைக்கும் யாரையும் சிரிக்க வச்சது இல்லையா, அவன் வாழ்க்கையில ஒரு பொண்ணு வந்தது இல்லையாங்கிற மாதிரி கேட்டிருப்பாருல, அதை நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்பதான் அவனுக்கு புரியுது அசியானா என்ன சொல்லியிருப்பாருன்னா,
நீங்களாம் உருவாக்கப்பட்டதுக்கு காரணமே மனுஷங்களை சிரிக்க வைக்கதான். அதை மீறி நீ விரும்பினவனை மீறி எதுக்காக இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்க, எல்லாம் என்னோட லார்ட் ஃபேஸ்லெஸ்க்காக தான். ஆனா நான் உருவாக்கப்பட்டது லேடி பிரான்சினுக்கு சேவை செய்ய, அவங்கள சிரிக்க வைக்க, அவங்களோட ஆர்டர் சம்மதிக்க. ஆனா இப்போ அது என்னால முடியல, ஃபேஸ்லெஸ் கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு ரெக்ரெட்டோட சொல்றான். அதை நினைச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க சுத்தி இருந்த பப்பட் எல்லாரும் இந்த கிழவன் அவ்வளவுதான், இதுக்கு மேல யூஸ் ஆக மாட்டான்னு எட்டி உதச்சிட்டு போறாங்க. அப்பதான் புரியுது, நம்ம வாழ்ற வாழ்க்கை அர்த்தமே இல்லாதது. நம்ம பிறந்தது ஒண்ணுக்காக, இப்போ வாழ்றது ஒண்ணுக்காக அடிமையா அப்படின்னு யோசிச்சு ரொம்ப ரெக்ரெட் பண்றான். அசியானோட அட்டாக் அவரை ரொம்ப ஒன்றும் பாதிக்கல. ஸோ அவனால இப்போ எந்திரிச்சு நடக்க முடியுது. அப்படியே ஆப்போசிட்ல கை சாகர நிலைமையில சண்டை போட்டுட்டு இருக்கான். 100 கணக்குல எவ்வளவுதான் கொன்னாலும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குங்க. வெளியே கையால நிக்க கூட முடியல, அந்த அளவுக்கு வீக்கா இருக்கான். ஒரு லெவலுக்கு மேல எல்லாரும் ஒன்னா அட்டாக் பண்ண வர கையும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம், அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. கீழே விழறான். கீழே விழுந்த உடனே ஜாம்பிஸ் மாதிரி எல்லாரும் அவனை கொல்றதுக்கு வராங்க. எல்லா பப்பட்ஸும் கையை கொல்ல கிட்ட வர நேரம் பேண்ட்லோன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். பேண்ட்லோனுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு, நம்ம சண்டை போடுற பக்கம் தப்பானது, நம்ம உருவானது வேறைக்காக, நம்ம வாழ்க்கையோட அர்த்தம் வேற, அதுக்காக நம்ம இப்போ வாழாம ஒரு அடிமை வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோன்னு பேண்ட்லோன் இப்போ கைக்கு சப்போர்ட்டா சண்டை போடுறான். அங்கிருந்த எல்லா பப்பட்டியும் தன்னோட ஒரு விரல்ல ஜஸ்ட் சிங்கிள் ஃபிங்கர்ல தாக்கு பிடிச்சிட்டு இருக்க நருமி, ட்ரெயின் எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. இப்போ கை கிட்ட அந்த ட்ரெயின் இருக்கு. பேண்ட்லோன் இவனை இங்கிருந்து கூட்டிட்டு போ, செத்துற போறான்னு சொல்ல, நருமியும் கையை தூக்கிக்கிட்டு நீ எதுக்காக எங்களுக்காக சண்டை போற அப்படின்னு கேட்க, நான் இப்போதான் ஏன் வாழ்றேங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன், அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, நீ சீக்கிரம் இங்கிருந்து அவனை கூட்டிட்டு போன்னு சொல்ல, அதுக்கு பேண்ட்லோனா உருவானது லேடி பிரான்சினுக்கு தேவை செய்ய, அவங்களோட ஆர்டரை மதிக்க. ஆனா இப்போ நான் ஃபேஸ்லெஸ் கூட ஃபேஸ்லெஸ் சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன், இது எனக்கான வேலை இல்லை, அர்த்தமே இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன், இப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல, கூட என்னன்னு சொல்றான். லார்ட் ஃபேஸ்லெஸ் பிரான்சினா இப்போ எலினோரான்னு சொல்றான். அவங்களோட ஆர்டரை மதிக்க தான் நான் உருவாக்கப்பட்டேன், ஆனா இப்போ அவனுக்கு அடிமையா இருக்கேன், இப்போதான் அதை புரிஞ்சுக்கிட்டேன், அதனாலதான் உங்க பக்கம் சண்டை போறேன்னு சொல்ல, நருமிக்கு இப்பதான் தெரிய வருது எலினோரா ஃபேஸ்லெஸ்ட இருக்கான்ட்டு. எலினோராவை ஃபேஸ்லெஸ் எங்க வச்சிருக்கான்னு அவனை பார்த்து கேட்க, என்னால இப்போ அதுக்கு மேல சொல்ல முடியாது, நான் இப்பவும் ஃபேஸ்லெஸோட கட்டுப்பாடுல தான் இருக்கேன், நீ அவனை கூட்டிட்டு இங்க இருந்து போ, நான் அவங்கள பாத்துக்கிறேன்னு சொல்ல, நருமியும் கையை தூக்கி ட்ரெயின்ல போட்டுட்டு ட்ரெயினுக்கு பின்னாடி ஓடுறாரு. ட்ரெயின் கிளம்பிருச்சு. இந்த பக்கம் இவன் வீக்கா இருக்க பேண்ட்லோனை எல்லா பப்பட்ஸும் கொல்ல வராங்க. கிட்டத்தட்ட பேண்ட்லோன் செத்துட்டான். ஓடி போன நருமி திரும்ப வந்து பேண்ட்லோனை காப்பாத்தி தோல்ல தூக்கிக்கிட்டு ஓடுறாரு. எனக்கு எலினோரா வேணும், நான் எலினோராவை காப்பாத்தி ஆகணும், என்னோட கேள்விக்கு நீ பதில் சொல்ற வரைக்கும் சாகக்கூடாதுன்னு தூக்கி பேண்ட்லோனை ட்ரெயின்ல தூக்கி பின்னாடி லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல போட்டுட்டு நருமியும் ட்ரெயின் பின்னாடியே ஓடி வராரு. பட் ட்ரெயின் வேகமா போக நருமியால ட்ரெயினை பிடிக்க முடியல. பின்னாடி 100 கணக்குல பப்பட்ஸ் நருமியை பிடிக்க வர பேண்ட்லோன் எகிரி தன்னோட ஒரு காலோட சப்போர்ட்ல ட்ரெயினை பிடிச்சிக்கிட்டு கையை நீட்டி நருமியை காப்பாத்திடுறான். இப்போ உள்ள இருந்த ஹரி, டாக்டர், மிக்சிகா, நருமி, கை, பேண்ட்லோன் எல்லாரும் தப்பிச்சாச்சு. பட் மொத்த ஷிரோகன்ல சில பேர் தான் மிஞ்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து ஷிரோகனோட ஹெட் அந்த தாத்தா ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்காரு. அவரோட ஸ்கிரீன்ல பேண்ட்லோன் மாறினது அவன் ஃபீல் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு இன்னமும் மனிதநேயம் உலகத்துல உயிரோட தான் இருக்கு. அடுத்தது அந்த குட்டி போர் வீரன் தன்னோட இளவரசியை காப்பாத்துறதுக்காக போயிட்டு இருக்கான். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு ஸ்கிரீனை பாக்குறாரு. அங்க மசாருவும் கூட அந்த பொண்ணும் ஃபேஸ்லெஸ் இருக்க செட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது பின்னாடி போயிட்டு இருக்காங்க. இங்க எபிசோட் 24 முடியுது.